ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி, ஜெய வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் விசாகம், திதி தேய்பிறை, திரையோதசி திதி. காலை 9:45 வரையிலே துவாதசி இருக்கிறது. அதன் பிறகு நாள் முழுவதும் திரையோதசி. யோகம் சித்த யோகம். மீனராசிக்கு சந்திராஷ்டமம் மதியம் 3:47 வரையிலே. இன்று மதியம் 3:47 வரை மீனராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று பிற்பகல் 3:47க்கு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. மீனத்திற்கு முடிந்து மேஷத்திற்கு ஆரம்பமாகிறது. இன்றைய விசேஷம் பிரதோஷம். மாதத்திலே 2 முறை வருகின்ற பிரதோஷ வழிபாடு செய்யும் நாள் இன்றைய தினம். மார்கழி மாதத்திலே வருகின்ற தேய்பிறை பிரதோஷம் இன்றைய தினம். இன்று வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலே ஆலயத்திற்கு சென்று சிவாலயத்திற்கு சென்று சிவதரிசனம் செய்து உமையோர் பாகமாக விளங்கும் ஈசனை தரிசனம் செய்து நந்திகேஸ்வரரை வணங்கி ஈசனை வணங்கி ரிஷபாரூடராக விடையேறுமங்கள் பரமன் எழுந்தருளும் காட்சியை காண கண்கோடி வேண்டும். இன்றைய தினம் அனைவரும் மறவாமல் மாலை நேரத்திலே அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்ய வேண்டும்.
நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சிவபுராணம் சொல்லி வழிபடுவது சாலச் சிறந்தது. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: சிம்மத்தில் குரு, கன்னியில் ராகு, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் சனி, தனுசில் சூரியன், புதன், சுக்கிரன், மகரத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. மதியம் 3 மணி 47 நிமிடத்திற்கு சந்திரன் துலா ராசியிலிருந்து நகர்ந்து விருச்சிக ராசிக்குள் செல்கிறது. மேஷ ராசிக்கு இன்றைய தினம் முற்பகல் பகுதி மிகச் சிறப்பாக இருக்கிறது. பிற்பகல் 3:47க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் நடத்த வேண்டியிருந்தால் அவற்றையெல்லாம் முற்பகல் பகுதியிலே வைத்துக் கொள்ளலாம். மதியம் 3:47க்கு பிறகு நீங்கள் முக்கிய பணிகளை தவிர்த்துவிட்டு உங்களது அன்றாட கடமைகளை மட்டும் செய்ய வேண்டும். பேச்சை குறைக்க வேண்டும். தேவையில்லாத காசிப், ஊர்வம்பு, வீண் வம்பெல்லாம் பேசக்கூடாது. இந்த நாளிலே நீங்கள் யாரையாவது பற்றி அவதூறாக பேசி அது அவர்கள் காதில் போய் விழுந்துடும். அதனால் பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் சொல்லும் விஷயத்தை சிலர் மிகைப்படுத்தி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு கூட போய் சொல்லுவாங்க. ஆகவே எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் நிதானமாக, பக்குவமாக யோசித்து முதிர்ச்சியோடு பேச வேண்டும். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போய்விடக்கூடாது. பேச்சினால் பிரச்சனை வரக்கூடிய ஒரு நாள் என்பதால் இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மாலை நேரத்திலே அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். அனைத்து சிவன் கோவில்களிலும் பிரதோஷ வழிபாடு மிகச் சிறப்பாக நடைபெறும். இன்றைய தினம் நீங்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்ய வேண்டும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள் என்று சொல்லலாம். ராசிக்கு யோகாதிபதியான சனி 7ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 3ஆம் பார்வையாக 7க்குடைய செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கிறது. 10ஆம் பார்வையாக குருவை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு பல நன்மைகளை செய்யும். மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பாராத பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களது தொழிலிலே உங்களுக்கு கிடைக்கும். நினைத்ததை நினைத்தபடியே நீங்கள் அடைவீர்கள். எண்ணிய பொருள் கைகூடும். கண்ணில் தெரியும் வானம் கையில் படுகின்ற நாள் என்று சொல்லலாம். மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். உங்களது இலக்கு என்னவோ அதை எட்டி பிடிக்கின்ற வாய்ப்பு இந்நாளிலே கிடைக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள் என்பதால் அதிக நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். 5ஆம் இடத்திலே மதியம் 3:47 வரையிலும், பிறகு 6ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்றது. இது உங்களுக்கு அதிக நன்மைகளை செய்யும். மிகச் சிறப்பான நிலையிலே உங்கள் ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களோடு இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பு. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறிய பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் மட்டும் வழங்கப்படும். இலாக்கா மாற்றம் நிகழும். அலுவலகத்திலே கூடுதல் பொறுப்புகள் உங்களிடம் வழங்கப்படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடகராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே மதியம் 3:47 வரையிலும், பிறகு 5ஆம் இடத்திலும் இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். 4ஆம் இடமாகிய கேந்திரத்திலும் 5ஆம் இடமாகிய திரிகோணத்திலும் ராசி அதிபதி சஞ்சரிக்கின்ற நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற வாய்ப்பு இந்நாளிலே உண்டு. எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு யோகத்தை அளிக்கும் அங்காரகன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே உள்ள குரு வக்கரகதியிலே ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 22ஆம் தேதியன்று சிம்மத்திலிருந்து கடகத்திற்கு பின்னோக்கி நகர்ந்து உள்ளே வந்துவிடும் குரு. அதற்குள்ளாக உங்களுக்கு சில பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது.
சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். மிக சிறப்பான நிலையிலே உங்கள் ராசி அதிபதி சூரியன் 5ஆம் இடத்திலே புதன் சுக்கிரனோடு இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே மிகச்சிறப்பாக இருக்கிறது. தன லாபாதிபதியான புதன் குரு பார்வையிலே சுக்கிரனோடும் சூரியனோடும் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தனலாபம் ஏற்படும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. இன்றைய தினம் பிரதோஷம். மாலை நேரத்திலே அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்து நந்திகேஸ்வரரையும் சிவபெருமானியும் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். நன்மைகள் பன்மடங்காக அதிக அளவிலே நடைபெறும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசி அதிபதி புதன் 4ஆம் இடத்திலே குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள், மகிழ்ச்சியான நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெற்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலே சந்திரன் பிற்பகல் 3:47 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் இடம் சென்று விடுகிறது. விசாகம் 3ஆம் பாதம் 3:47க்கு முடிவடைந்து விசாகம் 4ஆம் பாதம் ஆரம்பமாகி சந்திரன் துலா ராசியிலிருந்து நகர்ந்து விருச்சிக ராசிக்கு சென்று விடுகிறது. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் துலா ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறு தொழில் செய்பவர்கள், குறுந்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அதிக லாபம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். உங்களது கற்பனை திறன் அனைவராலும் பாராட்டப்படும். உங்களது படைப்புகள் பலர் மத்தியிலே புகழப்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். திருமண வயதிலே இருக்கும் துளாராசி ஆண் பெண்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் வாய்ப்பு மிகச்சிறப்பாக காணப்படுகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மையான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். 12ஆம் இடமாகிய துலாமிலே இருக்கும் சந்திரன் மதியம் 3:47க்கு ராசிக்குள் வந்து விடுகிறது. குருவின் நட்சத்திர சாரம் பெற்ற சந்திரன் என்பதால் உங்களுக்கு அதிக நன்மைகளை செய்யும். ராசிக்கு 10ஆம் இடத்திலே வக்கரகதியிலே சென்று கொண்டிருக்கும் குரு இப்பொழுது உங்களுக்கு சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு குரு பார்வை. தனஸ்தானத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை. பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம். உங்களுக்கு வரவேண்டிய தொகை ஏதேனும் இருந்தால் அது வந்துவிடும். ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். கண் தொடர்பான சிறு உபாதை ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அது இன்று மாலைக்குள் சரியாகிவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே மதியம் 3:47 வரையிலே சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு 12ஆம் இடமாக விருச்சிகத்திற்கு வந்து விடுகிறது. ராசி அதிபதி குருவின் நட்சத்திர சாரம் பெற்ற சந்திரன் என்பதால் ஓரளவு நன்மை செய்யும். தேய்பிறை சந்திரன் என்பதால் இன்னும் சற்று அதிக நன்மையை செய்யும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். அதிக வருமானம் கிடைக்கும். அதிக செலவும் ஏற்படும். வரவும் செலவும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே அதிக பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். பங்குச்சந்தையிலே ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அதன் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. பங்கு வர்த்தகம் செய்பவர்கள், ஆன்லைன் ட்ரேடிங் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல வருமானம் கிடைக்கும். திருப்திகரமான ஒரு வருமானம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். பொருளாதார துறையிலே இருப்பவர்கள், வங்கி பணியாளர்கள், காசாளர்கள், தனிப்பட்ட முறையிலே பணம் கொடுக்கல் வாங்கல் செய்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும்.
மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள். 8ஆம் இடத்திலிருந்து குரு வக்கரகதியிலே 7ஆம் இடத்தை நோக்கி பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. 8லிருந்து 7க்கு குரு போய்கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு கிரக நிலவரம் அமைந்த ஒரு நல்ல நாள். லாபஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியிலே உச்சம் பெற்று இருக்கிறது. தனஸ்தானாதிபதி சனி அந்த செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கிறது. பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட காலமாக உங்களுக்கு வரவேண்டிய தொகை ஏதேனும் ஒரு சட்ட சிக்கல் காரணமாகவோ அல்லது கருத்து வேறுபாடு காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் சட்ட ரீதியான காரணங்களால் அது வராமல் தடைப்பட்டிருந்தால், தாமதமாகி இருந்தால் இப்பொழுது அந்த தொகை வந்துவிடும். உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஒரு தொகை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது அது வழங்கப்படும். அலுவலகத்திலே பணிபுரிந்த சிலருக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வரும். அரியஸ் மொத்தமாக சேர்த்து இப்போ வரும். நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம், பழைய பாக்கி எல்லாம் இப்போ வசூலாகின்ற ஒரு நேரம். செல்வ செழிப்பு ஏற்படும். பொருளாதார நிலையிலே ஆச்சரியப்படும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். அதை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய சரியான ஊதியம் இன்றைய தினம் கிடைக்கும். அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக தனலாபம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் மட்டுமின்றி ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உறவுகளுக்கிடையே ஏதேனும் கரடு முரடான போக்கு இருந்தால் இப்பொழுது அதெல்லாம் மாறி அனைவரோடும் மகிழ்ச்சியாக நல்லிணக்கத்தோடு பழகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து தொடர்பான சிக்கல்கள் எல்லாம் இப்பொழுது தீரும். ஒரு சிலர் புதிதாக சொத்து வாங்கும் முயற்சியில் இறங்குவார்கள். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது மிகச்சிறப்பாக இருக்கிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது. ராசி அதிபதி அதை பார்த்து கொண்டிருக்கிறது. மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். 10ஆம் இடத்திற்கு சனி வந்திருக்கிறது ராசி அதிபதி. ஆகவே நற்பணிகளை செய்வீர்கள். சுகர்ம யோகம் என்று பெயர். நல்ல செயல்களை செய்தல். சுகர்மம் என்றால் நல்ல செயல்களை செய்தல் என்று பொருள். இப்பொழுது அந்த யோகம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பூமி மனை நிலம் தொடர்பான நற்பணிகளை செய்வதற்கு, அதிலே முதலீடு செய்வதற்கு, வீடு வாங்குவதற்கு, நிலம் வாங்குவதற்கெல்லாம் இப்பொழுது சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. மார்கழி மாதத்தில் கிரகப்பிரவேசம் மட்டும்தான் பண்ணக்கூடாது. வீடு வாங்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக வெளியே சென்று வருவீர்கள். மீனராசிக்கு மதியம் 3:47 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அதை 4 மணிக்கு மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மதியம் 3:47க்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகிறது. அதாவது துலா ராசியிலிருந்து சந்திரன் நகர்ந்து விருச்சிகத்திற்கு வந்து விடுகிறது. 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு சந்திரன் மாற்றமடைகிறது. ஆகவே மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் இருந்தால், முக்கியமான பணிகளை இன்றைய தினம் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் அதை மதியம் பிற்பகல் 4 மணிக்கு மேல் செய்தால் அது உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும். மாலை நேரத்திலே உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாளின் பிற்பகுதி விளங்குகிறது. வெற்றிகரமாக உங்களது பணிகளை எல்லாம் மாலை நேரத்திலே செய்து முடிக்கலாம். இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு மீனராசிக்கு மிக மிக அவசியம். சிவ வழிபாடு மீனராசிக்கு மிகவும் இன்றியமையாதது. ஆகவே இன்றைய தினம் சிவ வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இன்று மாலை பிரதோஷம். ஆகவே அருகிலே உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உங்களால் இயன்ற அளவு பசும்பால் கொடுங்க அபிஷேகத்துக்கு. சிவன் கோயில்களுக்கெல்லாம் விளக்கேற்ற எண்ணெய் கொடுங்கள். நல்லெண்ணெய் வாங்கி எந்தெந்த கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கோ அந்த கோயிலெலாம் கொடுத்து நல்ல விளக்கேற்ற சொல்லுங்கள். பிரகாரத்தில் எல்லாம் அங்கங்கே குட்டி குட்டியாக நெய் தீபம் வச்சு போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. கோவிலுக்கு எண்ணெய் டொனேட் பண்ணுங்கள். அதை விட நல்லெண்ணெய் வாங்கி கோவிலுக்கு நன்கொடையாக கொடுங்கள். அதுதான் ரொம்ப சிறப்பானது. ஆலயத்திற்கு பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது மிகச்சிறந்த ஒரு பணி. ஆலயத்தை தூய்மைப்படுத்துதல், உழவாரப் பணி செய்தல், தூய்மைப்படுத்துதல், அபிஷேகத்திற்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தல், அலங்காரத்திற்கு தேவையான புஷ்பம், வஸ்திரம் போன்றவற்றை வாங்கி கொடுப்பது போன்ற பிற கைங்கரியங்களிலும் ஈடுபடலாம். கோயிலுக்கு போனாலே உடனே விளக்கு போடணும்னு யார் சொன்னாங்களோ தெரியல. எல்லாரும் ஒரு நெய் விளக்கு தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அதில் ஆம்பளைங்களாம் வேறு விளக்கேற்றுறாங்க. ஆம்பளைங்க விளக்கேற்றி நான் பார்த்ததே இல்லை. புதுசாக இருக்குது இப்போ இதெல்லாம். ஏதோ கிளப்பி விட்றாங்க எல்லாரும். நீ போய் விளக்கு போடு அப்படின்றாங்க.
இவங்களும் உடனே விளக்கு போடு அப்படின்னு அங்கே போயிடுறாங்க நேராக. இது யார் சொன்னாங்கன்னு தெரியல இந்த மாதிரி விளக்கு போடுன்ட்டு. ஆலய வழிபாடு என்பது அவசியமானது. அதன் துவக்கத்தை உணர்த்துவது தான் விளக்கேற்றுறது. விளக்கு எதுக்கு ஏற்றுறோம்? ஒரு நல்ல மங்களகரமான துவக்கம் அப்படிங்கிறதை உணர்த்துவதற்கு விளக்கு ஏற்றிட்டு பூஜை ஆரம்பிப்போம். வீட்டில் பூஜை பண்ணாலும் விளக்கேற்றிட்டு பூஜை ஆரம்பிப்போம். இதே மாதிரி கோவிலில் விளக்கேற்றுவாங்க. பட் கோவிலுக்கு போகிறவங்க எல்லாரும் ஒரு நெய் தீபம் ஏற்றணுங்கிறதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் கம்பல்சரி இல்லை, அது அவசியமும் இல்லை. அளப்பில கீதம் சொன்னார் கடிகள் தாம் அருளுமாறே. இதற்கு இன்னொரு நாள் விளக்கம் சொல்கிறேன். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே, அப்பர் பிரான் வாக்கு. அவர் எல்லாத்தையும் பட்டியலிடுறார், திருப்பணிகள் எல்லாத்தையும் சொல்றார். ஆலயத்தை தூய்மைப்படுத்துவோருக்கு என்ன கிடைக்கும், மலர் கொய்து வந்து நந்தவனத்திலிருந்து பூஜைக்கு மலர் கொடுப்போருக்கு என்ன பலன் கிடைக்கும், இறைவனின் பூசனைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பவர்களுக்கு என்ன பொருள் கிடைக்கும், பிற திருப்பணிகள் செய்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு, இவை அனைத்தை காட்டிலும் அளப்பில கீதம் சொன்னார்க்கு, நிறைய பாடல்களை பாடி யார் இறைவனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அடிகள் சிவபெருமான் சுலபமாக அருளுவார் என்று அப்பர் பிரான் சொல்கிறார். ஆகவே ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள், இறைவனின் துதிப்பாடல்களை பாடுங்கள், இறைவனின் புகழை பாடுங்கள். ஆனால் எல்லாரும் நெய்தீபம் ஏற்றணும்னு அவசியமே இல்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே சனிப்பெயர்ச்சி பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சியினை பார்ப்போம். சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை, வரணும் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை, அருளை தரும் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரனை, சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிகர சுதன் ஐயப்பனை. மணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயம் தனையே போக்கிடுவான் வந்தடனின் பிள்ளை. அபயம் என்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை, அவனின்றி அவனியிலே அணுவும் அசைவதில்லை. வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம், கூட்டு சரணம் போட்டு ஏறு மேலி பேட்டை செல்வோம். பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம். சுவாமி துந்தக்கத்தோ ஐயப்பன் திந்தக்கத்தோ, சுவாமி துந்தக்கத்தோ ஐயப்பன் திந்தக்கத்தோ. பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம். கோட்டை காவலன் அவரு சாமியை கொண்டாடி மகிழ்வோம். சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. சீர்மேவும் சபரிமலை நாதன் அருள் தேடு, ஈரொன்பது படியேறி ஈசன் பதும் நாடு. பாரெல்லாம் காத்து நிற்கும் பரமனின் திருவீடு, நாராயணன் செல்வனையே நாவே நீக்க பாடு. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா.
பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். மகர ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை நேற்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் மகர ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எத்தகைய நற்பலன்களை அளிக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். மகர ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 100% நன்மைதான் செய்யும். இந்த சனிப்பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்கெல்லாம் மிகச்சிறப்பான நன்மை செய்யும் என்று கேட்டால், மிதுனம், கன்னி, மகரம் ஆகிய 3 ராசிகளுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி அற்புதமான நன்மைகளை செய்யும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது. அதிலும் மகர ராசிக்கு சற்று அதிகமாகவே நன்மை செய்யும். ஏன்னா ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே வந்திருக்கிறது. 11ஆம் இடத்திற்கு பொதுவாகவே எந்த கிரகம் வந்தாலும் தீமை செய்யாது. அதிலும் ராசி அதிபதி சனி 11ஆம் இடத்தில் தான் அதிக நன்மை செய்யும். மற்ற ராசிகளுக்கு 11ஆம் இடத்தில் வந்தாலே சனி நன்மை செய்யும். சனியின் வீடு மகரம். ஆகவே மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக 11ஆம் இடத்து சனி என்பது மிகப்பெரிய யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் என்று சொல்லலாம். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், கோலை ஊன்றிக்கொண்டு வாக்கர் வச்சுன்னு அதோடைய உதவியோட நடப்பவர்களெல்லாம் அந்த கோலை தூக்கி எறிந்து விட்டு கையை வீசிக்கொண்டு நடப்பார்கள். படுத்த படுக்கையாக இருந்தவர்களெல்லாம் நடமாடத் துவங்கி விடுவார்கள். எப்பப்பார் கையில் மாத்திரையும் கையுமா உட்காந்து இவ்வளோ பெரிய டப்பா மாத்திரை டப்பாவை தூக்கிட்டே வருவாங்க. சில பேர் கல்யாண வீட்டுக்கு வந்தால் கூட மாத்திரை டப்பா இருக்கும் இடுப்பில், இப்படி அக்கில் சொருகிட்டே வருவாங்க மாத்திரை டப்பாவை. மொய்யை இதுக்காக வச்சுருக்கீங்களா, ப்ரெசன்டேஷன் கொடுக்குற இதுவான இல்லை அது என் மாத்திரை டப்பா அப்படிம்பாங்க கல்யாண வீட்டில் வந்து. அந்த மாதிரி எங்கே போனாலும் சில பேர் மாத்திரையை கட்டிட்டு வருவாங்க. பாவம், அப்படி அதை பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்கும். அந்த மாதிரி 365 நாட்களும் மாத்திரை மருந்து உட்கொண்டு தான் ஆக வேண்டும் என்னும் நிலையிலே இருப்பவர்கள் கூட அதையெல்லாம் விட்டு இப்பொழுது இனி இயற்கையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது கொடுக்கும். அந்த அளவுக்கு ஆரோக்கியத்திலே முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், திருமணம் கைகூடுதல், உத்தியோகத்திலே மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைத்தல், கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய விருதுகள் எல்லாம் கிடைத்தல், மருத்துவத்துறை உணவுத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுதல், ஆடை அணிகலன் விற்பனை செய்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி, பல புதிய கிளைகளை துவங்குதல், தங்க நகை, வெள்ளி நகை, ஆபரணம் செய்வது, ஆபரண உற்பத்தி அல்லது ஆபரண விற்பனை போன்றவற்றிலே இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி, ஜவுளித்துறையிலே இதுவரை கண்டிராத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, கலைப்பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், அழகு நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், சினிமா துறைக்கும் சின்னத்துறைக்கும் அதை சார்ந்த சப்போர்ட்டிவ் லைனில் இருக்கக்கூடிய தொழில்களிலே உள்ளவர்கள், இந்த சின்னத்திரை பெரிய திரை ஆகியவற்றிலே உள்ள டெக்னிக்கல் சைடில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் போன்ற அனைவருக்குமே இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு நேரம். இதான் சொல்லிட்டேனே, 11ஆம் இடத்திற்கு சனி வரும் காலம்தான் வாழ்க்கையிலேயே ரொம்ப மிகச்சிறந்த நேரம். அதே போல் சிறு சிறு வியாபாரம் செய்பவர்கள், சின்ன தொழில் வச்சு நடத்துகிறவங்க, சின்ன அளவிலே தொழில் செய்பவர்கள், காய்கறி வியாபாரம், பூ வியாபாரம், வேர்க்கடலை வியாபாரம், இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். கடனெல்லாம் அடையும். அவர்கள் அங்கங்கே சின்ன சில்லறையாக வாங்கியிருக்கிற கடனெல்லாம் அடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வருமானம் வந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு நகை வாங்கி போட்டு பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல அளவிலே விருத்தி அடைய செய்து 4 காசு சேர்த்து வச்சு அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்துவதற்கு வழி பிறக்கும். அதற்கு நல்ல எண்ணங்கள் தோன்றும். ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வந்தால் தான் நல்ல புத்தி வரும். பணம் வந்தால் மட்டும் போகாது, நல்ல புத்தி வரணும். பணம் மட்டும் வந்து நல்ல புத்தி வரலன்னா தப்பான வழியில் தான் போகும். சில பேர் பணம் கம்மியாக தான் வரும், ஆனால் அவனுக்கு நல்ல புத்தி வந்துருத்துனாக்கா அது சரியான வகையிலே அந்த வருகின்ற பணத்தை சேமித்து வைத்து குடும்பத்தை காப்பாற்றி நல்லா செலவு பண்ணி கரெக்டாக இருப்பான். நல்ல டைம் வரலன்னா எவ்வளோ பணம் வந்தாலும் அதை கொண்டு போய் எங்கேயோ தவறான வழியிலே செலவு செய்து கொண்டு இருப்பான். வீட்டுக்கு காசு வராது, கடைசியில் ஒரு நாளைக்கு ஒன்றுமே இருக்காது. ஆகவே நல்ல நேரம் வரும்பொழுதுதான் ஒருவனுக்கு நல்ல புத்தி வரும். நல்ல புத்தி வந்தால்தான் அவன் வருகின்ற வருமானத்தை சரியாக பயன்படுத்துவான். அந்த மாதிரி நேரம் இப்போ மகரத்துக்கு ஆரம்பமாயிருக்கு. சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க, சின்ன வருமானம் வருபவர்கள் கூட அதில் ஒரு 20% மிச்சம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து ஒரு டைம் இருக்குது. மிகப்பெரிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அந்த தொழில் பல மடங்காக இன்னும் வளர்ச்சி அடைந்து வெளிநாடுகளிலே கிளை துவக்கி வெளிநாட்டோடு வர்த்தகம் செய்து மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நல்ல நேரம். மாணவ மாணவியர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபோட்டோ வரும். SSLC பரீட்சையிலே முதலிடம் பெற்ற மாணவ மாணவியர் அப்படின்னு சொல்லி வருஷம் படம்லாம் போட்டு வரும் இல்லையா. அதில் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிதுனம்,
கன்னி, மகரம் இந்த ராசி மாணவ மாணவியர் தான் அந்த முதல் 10 இடத்தை பிடிப்பார்கள். அதற்காக மற்ற மாணவர்களெல்லாம் கோச்சுக்குவானா, நீங்களும் படிங்க, முயற்சி செய்தால் உங்களுக்கும் அது உங்களுடைய ஜனனகால ஜாதகம் வலுவாக இருந்தால் நீங்களும் முதலிடம் வரலாம். ஆனால் இந்த 3 ராசி மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு மிக மிக சிறப்பாக இருக்கிறது. விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். 11ஆம் இடம் என்பது பூமிகாரகனாகியுடைய செவ்வாயின் வீடு, அங்காரகனுடைய வீடு. அது மகர ராசியிலே பிறந்தவர்கள் பெருமாளை வழிபட வேண்டும். குறிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அதிக நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மாதம் திருவோண நட்சத்திர நாளிலே அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு அலங்காரம் செய்வதற்கு தேவையான பிற புஷ்பங்கள் மாலையெல்லாம் வாங்கி கொடுத்து கோவிலுக்கு நிறைய புஷ்ப கைங்கரியம் பண்ணணும். சனிக்கிழமையில் நிறைய புஷ்பம் வாங்கி கொடுக்கணும், துளசி மாலை வாங்கி கொடுக்கணும். வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிப்பதற்கு நீங்கள் மலர்களை வாங்கி கொடுக்க வேண்டும். சனிக்கிழமைகளிலே பெருமாள் வழிபாடு மிக மிக அவசியம். முடிஞ்சால் மாதம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு திருப்பதிக்கு போயிட்டு வரலாம், தரிசனம் பண்ணிட்டு வரலாம். திருவோண நட்சத்திர நாளிலும் சனிக்கிழமைகளிலும் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். நாமக்கல் சென்று ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். அங்கே நாமகிரி தாயார் என்று ஒரு தாயார் சன்னதி இருக்கிறது. நாமகிரி தாயாரை பற்றி கணித மேதை ராமானுஜம் சொல்லுகிறார். எப்படி நீங்கள் இப்படிலாம் மனக்கணக்கெல்லாம் சொல்கிறீங்கன்னா, நானாக சொல்கிறேன், நாமகிரி தாயார் தான் சொல்கிறா அப்படிமாறான். அவருக்கு அந்த அளவுக்கு கணிதத்திலே ஒரு புலமை கிடைத்ததற்கு அந்த நாமகிரி தாயாரின் அருள்தான் காரணம் என்று கணித மேதை ராமானுஜம் தனது வாழ்க்கை குறிப்பிலே ஒரு இடத்திலே சொல்லியிருக்கிறார். ஆகவே மாணவ மாணவியரெல்லாம் நாமக்கல்லுக்கு அழைச்சின்னு போய் அந்த தாயாரை, நாமகிரி தாயாரை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். அதனால தான் அந்த ஜில்லாலேருந்து நிறைய ஸ்டேட் ஃபெஸ்ட் வருது போட்டிருக்கு. இந்த நாமகிரி தாயாருடைய அருள் மாணவ மாணவியருக்கெல்லாம் ரொம்ப அவசியம். மகர ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது, பொற்காலம் ஆரம்பமாகிறது என்று சொல்லலாம். இதை வெறும் நற்காலம் என்று சொல்லக்கூடாது, பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் ஆரம்பமாகிறது. நாளை நிகழ்ச்சியிலே கும்பராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ಅಲಂಗಾರ ಶ್ರೀನಿವಾಸ ಅದಿರೂಪ ಸುಂದರೇಶ அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேச. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேச. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா. திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா.
வண்ண மலைகளாழ்பவன் அறிவோம் நமவோம் கிரிதரா. ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தன மாதவா. ஏழு ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா. நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா. பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன். பாரதத்தில் கண்ணனானவன் கீதை தந்த நாயகன். திருப்பதி தேவ சபையில் அருள்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில் கோவிந்தனாகி நின்ற தேவா. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. வண்ண மேகநாதனை திருமலை எங்கும் தேடினே. சங்கு சக்கர கருட வாகனன் வருவான் என்று ஏங்கினே. கோவிந்த நாம கீதமே இரவும் பகலும் பாடினேன். காணுகின்ற காட்சிகள் எல்லாம் நந்த கோவிந்தனாகினான். சிறகொடிந்த பறவையாகினேன் கரம் கொடுத்து தாங்கினான். மனம் மகிழ்ந்த ஸ்ரீனிவாசனே வைகுண்டம் காட்டினான். கண்ணனாக காட்சி தந்தான் ரங்கநாதனாகி நின்றான். ராமனாக காட்சி தந்தான் கோவிந்த பாத பூஜை செய்தேன். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா. வேணுகான ராகதேவனே முரளீதரா. திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத் பஜமகல் மஷம். அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ சொல்ல போகிற மந்திரம் ஒரு வித்தியாசமான ஒரு அபூர்வமான மந்திரம். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க. பஸ்யம் ஸ்தம்பனம் மோகனம் அப்படின்னு 8 கர்மா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. இதில் வந்து அஞ்சனம்னு ஒரு சித்தி உண்டு. 8 கர்மாவை பற்றி கேள்விப்பட்டவங்களுக்கு இது வித்தியாசம். இது வந்து அஞ்சனம்ன்றதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அஞ்சனம்ன்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை பார்க்க உதவக்கூடியது. கண்ணுக்கு தெரியாத பொருளை பார்க்க உதவக்கூடியது அஞ்சனம். இந்த அஞ்சனம் போடுறதுக்கு இந்த மந்திரம் பலன் தரும்னு சொல்வா. இதை தவிர பூமி சம்பந்தமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரத்துக்கு உண்டு. எப்படி உங்களுக்கு வந்து பூமி தேவியோட மந்திரம், தாராதேவி மந்திரம், வாஸ்து மந்திரம் இதை ஜபித்தால் பூமி தோஷம் விலகுமோ, அதேமாரி இந்த அஞ்சனா தேவியோட மந்திரத்தை ஜபித்தாலும் பூமி தோஷங்கள் விலகும்னு ஒரு நம்பிக்கை. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்க ஜபிக்க பலனை வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ பூமி தோஷம்ன்றது 2-3 விதமாக சொல்லலாம். வீடு அமைந்த தெருவால் ஏற்படுறது, இது தெருக்குத்துன்னுவா. ஆனால் இதுலேயும் பார்க்கணும், ஈசான்யத்தில் அமையக்கூடியது தெருக்குத்து தோஷம் இல்லை. ஆனால் எல்லோரும் தோஷம் தோஷம் சொல்லுவா. ஈசான்யத்தில் உங்களுக்கு 2 பக்கமும் தெரு வளர்ந்து வரலாம், அது 2 பக்கமும் பாதை வந்தாலும் தோஷம் கிடையாது. 2வது, தெரு வாசலுக்கு நேரம் உங்கள் வீட்டோட வாசல் தெருக்குத்து அமைந்தால் கூட உங்கள் வாசப்படி நேரம் அமைஞ்சால் தான் தோஷம். அதே அது வந்து கொஞ்சம் நகர்ந்திருந்தாலும் தெருக்கூத்து தோஷம் எந்த பாதிப்பையும் செய்யாது. சரி, வாஸ்து தோஷம்ன்றது
அந்தந்த இடங்கள், அதாவது சமையலறை, பூஜை அறை, படுக்கை அறை, இதெல்லாம் அந்தந்த இடங்களில் அமையலைன்னா அது வந்து வாஸ்து தோஷமாக எடுத்துக்கிற வழக்கம் உண்டு. உதாரணமாக ஈசான்யம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே பூஜை அறை அமையலாம், அக்னி மூலையில் சமையலறை அமையலாம். இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறோம். ஆனால் மண் தோஷம்ன்றது கண்ணுக்கு தெரியாமல் வரக்கூடியது. இது வந்து நம்ம வீடு கட்டின பிறகு நம்ம இந்த வாஸ்து பார்க்குறோம், இல்லை கட்டுறதுக்கு முன்னே பார்த்து அதே மாதிரி கட்டுறோம். ஆனால் மனை தோஷம்ன்றது நம்மை அறியாமல் சுலபத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. சில மனையோட அமைப்பு நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். சர்ப்பகந்திகா தோஷம் அப்படிலாம் பார்த்த உடனே சர்ப்பம் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடலாம் இந்த மனை வந்து அமைப்பு சரியில்லைன்னு. ஆனால் மண் சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சகுனம், நிமித்தம், பிரசன்னம், ஆருடம் இது மாதிரி ஏதாவது ஒரு திறமை வந்து தேவை. இப்போ மண் கூட பார்த்திங்கன்னா சூரியன் சார்ந்து, சந்திரன் சார்ந்து, செவ்வாய் அங்காரகன் சார்ந்து, புதன் சார்ந்து, குரு சார்ந்து, சனி, ராகு, கேது சார்ந்து இருக்கும். இப்போ சந்திரன் சார்ந்த பூமியில் வந்து வசிக்கக்கூடியவர்களுக்கு பெண் சந்ததி அதிகமாக பிறக்கலாம். சூரியன் சார்ந்த மனையில் வசிக்கிறவர்களுக்கு அரசாங்கத்தில் வெற்றி கிடைக்கலாம், வியாபாரம் நல்லா இருக்கும். புதன் சார்ந்த மனையாக இருந்தால் மந்திரியாக இருந்து மதியுகியாக இருக்கிறது, ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறது. அதேமாதிரி உங்களுக்கு இந்த சில தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த புதன் சம்மந்தப்பட்ட மனை பலன் தரும். உதாரணம் வக்கீல் தொழில், அதேமாதிரி உங்களுக்கு கணக்கு சார்ந்த ஆடிட்டர் தொழில், இது மாதிரி ஒன்று சொல்லிட்டு போகலாம். ஆனால் இதே தோஷமுள்ள பூமியாக இருந்தால் உங்களுக்கு நீர் சார்ந்த தொழில் செய்கிறவங்க நெருப்பு பூமியிலேருந்து எப்படி ஜெயிக்க முடியும்? அது மாதிரி பிரச்சனை வரும்பொழுது மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடிய பூமி சில பேருக்கு பலன் தராது. அதனால் இப்போ நீங்கள் நீர் சார்ந்த, அதாவது சந்திரனோட மனையில் வசிக்கிறீங்க, அந்த மண் சந்திரன் சார்ந்த மண் அப்படின்னா நீங்கள் செய்கிற தொழில் இப்போ நெருப்பு சார்ந்த தொழில் செய்தால் அதில் ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ சந்திரன் சார்ந்த பூமியில் நெருப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியது, உதாரணம் ஹோட்டல் கட்டுறோன்னா அந்த ஹோட்டலில் கடன் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இப்படி நிறைய சொல்லலாம். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்ணுவோம், கேது சார்ந்த மண்ணாக இருக்கும். இதெல்லாம் அந்த மண்ணோட தன்மையை அனுபவ ரீதியாக உங்களுக்கு பிரசன்னம், ஆருடம், நிமித்தம் இது வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்கிறோம். அது ஒருவேளை அந்த மாதிரி வாங்கிட்டோம், அது தோஷமாக இருந்தால் எப்படி போக்குறதுன்னா இந்த அஞ்சனாதேவி மந்திரத்தை ஜபித்து போக்கிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நம்ம வாங்குகிறோம், திடீர்னு விற்க முடியாது இல்லையா? உங்களுக்கு மனையை வாங்கிட்டோம், ஆனால் அதை உடனே நீங்கள் விற்கணும்னு நினச்சா விற்க முடியாது. அப்படி வரும்பொழுது அந்த தோஷம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்குமேனா இந்த அஞ்சனாதேவி மந்திரத்தை ஜபிக்கலாம், விசேஷ பலன் தரும். சரி, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு வந்து இந்த மந்திரம் பலன் தருமானா உங்களுக்கு வசதிப்பட்டால் வீட்டில் ஈசான்ய பாகத்தில் தொட்டாசிலிங்கியும் துளசி செடி, லக்ஷ்மி துளசியும் வச்சு பூஜித்தால் சொந்த மனை அமையறதுக்கு வாய்ப்பு வரும்னு சொல்லுவான். சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு வரும். இது ஒரு எளிய பிரயோகம், எளிய பரிகாரம். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிற அந்த அஞ்சனாதேவி மந்திரத்தை எழுதிக்குங்க. ஓம் நமோ பகவதி, ஓம் நமோ பகவதி, ஹ்ரீம் க்ளீம் அஞ்சனாதேவி, ஹ்ரீம் க்ளீம் அஞ்சனாதேவி, அமிர்தஸ்வரூபி அஞ்சனாதேவி, அமிர்தஸ்வரூபி மம வசம், அமிர்தஸ்வரூபி மம வசம், குரு குரு ஸ்வாஹா மம வசம், குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கிறவங்க பானகமும் சித்திரான்னங்களும் நைவேத்தியம் பண்ணலாம். சித்திரான்னம்னு உடனே சில பேருக்கு புரியாதுன்னுவா. சித்திரான்னம்ன்றது தேங்காய் சாதம், உங்களுக்கு எலுமிச்சப்பழ சாதம், புளியோதரை, பால் சாதம், சர்க்கரை பொங்கல், எல்லோரை, இது மாதிரி அன்னங்களுக்கு சித்திரான்னம்னு பேர். இதை பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். இது 45 நாட்களோ 21 நாட்களோ தொடர்ந்து ஜபிக்கலாம். இதே மந்திரத்தை கடுமையாக பிரயோகம் பண்ணும்போது தான் உங்களுக்கு மை வித்த சித்தியாருன்னு சொல்லுவாள், அஞ்சனம் சித்தின்னுவா. அதாவது சரக்கொன்றை ஒதிகன் இந்த ரெண்டோட பிசின் எடுத்து, சரக்கொன்றை பிசினும் ஒதிக பிசினும் சமமாக எடுத்து அதை கருக்கி கருப்பு வெத்தலையில் போட்டு உங்களுக்கு வந்து பார்க்குறது, இந்த அஞ்சனம் பாதாள அஞ்சனம்னு சொல்லுவாள். அது அஞ்சன சித்திக்காக செய்வோம். ஆனால் அது மகா பிரயோகம், நமக்கு அதை பற்றி வேண்டாம். இப்போ இது வரைக்கும் செய்தாலே பெரிய காரிய சாதனை கட்டாயம் கிடைக்கும். அதனால் இது வந்து எளிமையான வழிமுறை, சுலபமான முறை. அதனால் இந்த அஞ்சனாதேவி மந்திரத்தை கிழக்கு முகமாக இருந்து தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். பலன் கட்டாயம் தெரியும். ஸ்படிகமணியால் ஜபிக்கிறது விசேஷம். நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமை அன்றைக்கி ஜபிக்க ஆரம்பிக்கலாம். நாளைக்கு இன்னொரு மந்திரத்தை, அபூர்வமான மந்திரத்தை பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவந்து.